அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் நிறைய இருக்குது, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றா சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான சாதகமான நாளாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சநிலையை நீங்கள் அடைவீங்க. பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனை எல்லாம் கூட தீர்ந்து போகுங்க. நீங்கள் பிரச்சனைன்னு ஓடிட்டே கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போது நீங்கக்கூடியதாக இருக்குது. பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாளாக திருமணம் வரன்னு பார்த்துட்ருக்கேன், எதுவுமே ஒத்து வரலாம் அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேல் எல்லாமே சரியாகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும், அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன, அதை குறிப்பிட்டு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு திருமண வரன் அமையாமையே இருக்கா? அதே போல் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது கைக்கூடி வராமையே இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் இனிமேல் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. குடும்ப, வேலை, நிதிநிலை, ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு துறையிலுமே இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக நிலைகளின்படி இந்த ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக பணப்புழக்கம் தாராளமாக இருக்க போகுதுங்க. நான் ஒரு பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே எனக்கு இந்த பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியல அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பணப்புழக்கம் இப்போ உங்களுக்கு தாராளமாக இருக்கும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரிக்கிறதால பொருளாதாரம் பற்றிய கவலைகள் இனி இல்லை. குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் சுபகாரியங்களில் தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இனிமேல் நீங்கள் முயற்சி போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலனை பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதால திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சாயத்துக்கள், சண்டைகள், வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதாலும் அதை குரு பார்க்குறதாலும் உங்களுக்கு தாமதப்பட்ட காரியங்கள் கூட தடை இல்லாமல் நடக்கும். பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். சரி, சுக்கிர பயிற்சியால் மேலும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அவர்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. குழந்தைகளுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்க போகுது. ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் பூர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிகமான செலவு உண்டாகலாம். நீங்கள் ஒரு மருத்துவ செலவு எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் திடீரென ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கலாம். வீட்லேயே கூட இந்த செலவு நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு இந்த செலவு வந்துருச்சு அப்படின்னு இருக்கலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை கண்டிப்பாக சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுப விரயமாக மாறக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நன்மையை கொடுக்கும். ஆவணி மாதம் சில நாட்களில் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுதுங்க. குறிப்பாக உடல் ரீதியாக பாதிப்புகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க. பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை நீங்கள் பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வரன்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் பயிற்சி இதெல்லாம் பற்றி நீங்கள் சிந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கைகூடி வரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற கனவுகளோடு இருந்தீங்களா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அந்த கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இறுதியில் செவ்வாய் பயிற்சியால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். மேலும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடமோ முதலீடு போன்றவை எல்லாம் உங்களுக்கு இப்போது விலைக்கு விற்பனையாகி நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்பனையாகி எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மாதத்தின் மையப்பகுதி மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிச்சலாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கண்டிப்பாக உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இவை எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு காசு பணம் செலவாகிறதும் இருக்கலாம். எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை நீங்கள் சுப விரயமாக திட்டமிட்டு மாற்றுவது தான் பெண்களுக்கு நல்ல செலவாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இனிமேல் இந்த பிரச்சனைகள்லாம் வருமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு சரியான நடக்கக்கூடிய காலகட்டமாக முக்கியமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடைய இயக்கத்தை வச்சு நம்ம தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விசேஷமான அமைப்பு குரு மிதுனத்திலும் சனி மீனத்திலும் சுக்கிரன் புதனின் இயக்க கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குங்க. அதே போல் அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு. அதன் பிறகு 3ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு சூரியனோடு சேர்ந்து வலுவான நிலையில் இருப்பார். புதன் சூரியனோடு இணைந்தே வருவார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதீத அளவில் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மேலும் எந்த விதமான பாதிப்புகளும் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். மேலும் வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லலாம். வயதான அம்மாவை கொண்டவங்களுக்கு அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்காது. அதே போல் தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அம்மாவை வந்து பார்த்து செல்ல வேண்டியது ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு போகிறது நல்லது. உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் படிப்பு இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலகட்டம். சொந்த வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் உறவுகள்லாம் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்குது. திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலை அரசாங்கத்தில் பட்டா உதவித்தொகைக்காக அலைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அது போன்ற வேலைகள் அனைத்தும் முடியும். அவைகள் நடக்கும் யோகம் மாதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு தொடர்பான அனுமதிகள் சுப விஷயங்கள் நடக்கும். அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கும். மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதலன் காதலி இணைந்து வெளியூர் பயணங்கள் செல்ல உங்களுக்கு நேரம் வரும். அதே போல் காதலில் இருக்கிறவங்க தங்களுடைய துணையோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் ஏற்படும். அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் மிதுன ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கும் ஒத்து போகிறதா? அதுபோல் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது மிதுன ராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. என் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி வியூவர்ஸ்.